ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பூவி சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் குட்டி பசங்க கேக் செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த கேக்கை செய்யுங்க. ஒரு பவுலில் 1 கப் அதாவது 120 கிராம் மைதா எடுத்து ஒரு வடி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து 1/2 கப் அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர், ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கேக்கில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம பிரிச்செல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஒட்டுக்கா போட்டு எல்லாத்தையும் கலக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ஆயில் 30 ml அதாவது 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் தான் சேர்த்திருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய கட்டியாக இருக்கிறத எடுத்துட்டேன். ஏதாவது காஃபி டீ போடுறப்ப யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலாம். சர்க்கரை அளவு கம்மியாக வேணும்னா என்னைய மாதிரி சர்க்கரையும் கம்மியாக சேர்த்தி செய்யுங்க. நம்ம வெளியில் கடையில் வாங்குறதெல்லாம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அப்போ எவ்வளோ சர்க்கரை சேர்க்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து பால் 120 ml சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருக்கேன். அடுத்து 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க. எக்லெஸ் வெர்ஷனில் கேக் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் இன்னொரு நாள் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டம்ளரில் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக சுடுதண்ணி சேர்த்துறப்பவே நல்லா கிளான்ஸ் கிடைக்கும் கொக்கோ பவுடருக்கு. ஆனால் நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறப்ப சாக்லேட் கேக்கோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வரும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த எக்கை இன்னொரு பவுலில் போட்டு கூட நீங்கள் விஸ்க் பண்ணிட்டு அப்புறமா இதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க காஃபியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியாகவே இருக்கலாம். கேக் சூப்பராக தான் வரும். என்னடா கேக் பேட்டர் இப்படி இருக்கே, தண்ணியாட்டே இருக்கே, கேக் நல்லா வருமோ அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. கேக் சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். 3/4 கப் காஃபியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி 1/4 கப் காஃபியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிருங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு கேக் டின் எடுத்து பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை உள்ளே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். பேட்டரை உள்ளே ஊற்றுனதுக்கப்புறமா கேக் டின் எடுத்து அப்படியே டேப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போது கேக் டின்னை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போது அடுத்து கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கனாச்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 50 ml ஹெவி விப்பிங் க்ரீமை பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து 100 கிராம் டார்க் சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் சுகர் இல்லாத பேக்கிங் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாக்கோ சிப்ஸை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுருங்க. 35 மினிட்ஸ் அப்புறம் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு எடுத்து பார்ப்போம். சண்டைனா சட்டை கிளியதான் செய்யும், அதே மாதிரி கேக்னா அதில் கிராக் விழதான் செய்யும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக அசால்ட்டாக டெக்கரேஷனில் கவர் பண்ணிடலாம், பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம். இப்போது கேக் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா கேக் டின்ல இருந்து வெளியே எடுத்துட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பட்டர் ஷீட்டை ரிமூவ் செஞ்சுட்டு கேக்கை முன்னாடி பக்கம் திருப்பி அந்த கிராக் வந்திருக்க போர்ஷனை கட் பண்ணிடலாம். கிராக் வந்திருந்தால் நம்ம கட் பண்ணோங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனால் இது நடுவில் பெல்ஜாக வந்துருச்சு. ஷேப்காக கட் பண்ணி எடுத்துட்டு கேக்கை தலைகீழாக திருப்பி வச்சுக்கலாம்.
கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். வாசமும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கனாச்சியை இதில் போர் பண்ணிடுங்க. இப்போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஈவனாக, உங்களால் எவ்வளோ ஈவனாக முடியுமோ அவ்வளோ ஈவனாக பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஸ்பேச்சுலா, ஸ்க்ராப்பர்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நார்மல் பிரெட் நைஃப் வச்சு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிடலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் வந்து முந்திரியும் வால்நட்டும் லைட்டாக தட்டி அப்படியே தூவி விட்டுருக்கேன். இப்போது சூப்பரான சாக்லேட் கேக் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் செய்கிறது எப்பயுமே அல்டிமேட் தான். இதே மாதிரி ரெசிபீஸ் பார்க்க நம்ம பூவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.